கொடைக்கானல் கோடை விழா கோலாகலமாக நிறைவு பெற்ற நிலையில் இந்த ஆண்டு சுமார் 45,000க்கும் மேற்பட்டோர் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். மனதை மயக்கும் மலர்களுடன் கொடைக்கானலில் கடந்த 24ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் கோடை விழா தொடங்கியது. பிரையண்ட் பூங்காவில் கார்னேசன் மலர்களால் உருவான திண்டுக்கல் பூட்டு, கொய்யா, மயில், இதய வடிவிலான செல்ஃபி பாயிண்ட் உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுத்தன. காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு உருவங்களையும் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களும் அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டன. கோடை விழாவின் ஒரு பகுதியாக தினம்தோறும் கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுகள், நாய்கள் கண்காட்சி, வான் சாகசம், காற்றாடி நிகழ்ச்சி, லேசர் ஷோ உள்ளிட்டவையும் நடத்தப்பட்டன. கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்த கோடை விழாவை 45,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். நல்லா இருக்கு, எல்லா ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. ஸோ ஒரு டென்ஷன்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ளவர் ஷோ மற்ற இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஃபேமிலியோட நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதே சமயம் இ பாஸ் நடைமுறைகளால் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவே என்று கூறப்படுகிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.